வேளையிலும் நீங்கள் ஒவ்வொருவரை, நீங்கள் இருவரை இன்றைய நாளிலும் நீங்கள் வாழ்த்துங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டது அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. இருவருக்கு சொல்லுங்கள், எழுந்து சொல்லுங்கள். கிரியை செய்ய வேண்டும், தேவனுடைய சபை கிரியை செய்ய வேண்டும், அதுவே தேவனுடைய விருப்பம். வேறு காரியங்களை கதைக்க வேண்டாம், நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு தேவனுடைய சபை மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. காரணம், தேவனுடைய சபை இயேசு கிறிஸ்துவின் பெருமதியான இரத்தத்தை கொண்டு சம்பாதிக்கப்பட்டதான, சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதான சபையாக இருக்கின்றது. இந்த சபை எங்களை உருவாக்குகின்றதான ஸ்தானமாக இருக்கின்றது, எங்களை உருமாற்றுகின்றதான ஸ்தானமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சபை என்பது எங்களுக்கு முக்கியம். சபை ஒன்று கூடுகின்ற நாளில் நீங்கள் வீடுகளில் ஓய்ந்திருக்க வேண்டாம், அங்குமிங்குமாக பயணங்கள் செல்ல வேண்டாம். தேவனுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த கௌரவத்தை, அர்ப்பணிப்பை நீங்கள் சபைக்குள்ளாக நீங்கள் செலுத்துவது அவசியமாக இருக்கின்றது. காரணம், ஒவ்வொருவரையும் அவர் தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கின்றார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே அழைத்திருக்கின்றார். நீங்கள் குடும்பங்களாக இருக்கலாம், நீங்கள் படித்திருக்கலாம், நீங்கள் பெரிய மேதைகளாக இருக்கலாம், அல்லது அறிவில்லாதவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், எப்படியாக இருந்தாலும், அந்த தேவன் உங்களை அழைத்திருப்பது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவே. அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும், எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் கடைசி காலத்தில் தேவனுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே நான் நினைக்கின்றேன், நீங்கள் தூங்காதபடிக்கு உற்சாகம் உள்ளவர்களாக, தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவ சமூகத்துக்குள்ளாக அவரை நோக்கி பார்த்தவர்களாக உங்களை கீழ்ப்படிய செய்வீர்கள் என்று நான் இன்றைய நாளிலும் ஒரு விசேஷமான சபையை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசப் போகின்றேன். ஒரு விசேஷமான சபை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததான சபை, தெசலோனிக்கே சபை. அந்த சபையின் பெயர். அந்த சபையை குறித்து நான் உங்கள் மத்தியில் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அவர்களுடைய ஜீவியம் சம்பந்தமாக, அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து, அவர்களுடைய பிரயாசம், நம்பிக்கை, அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசப் போகின்றேன். இந்த காலை வேளையிலும் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். இந்த வேளையிலும் இந்த ஸ்தானத்தில் இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களை அந்த ஜனங்கள் நன்றாக உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் தேவனால், இயேசு கிறிஸ்துவினால், பிதாவினால் அவர்களுக்குள்ளாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நாங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை இந்த தெசலோனிக்கே ஜனங்கள் நன்றாக தெரிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பெருமதியான இரத்தத்தின் மதிப்பை, பெருமதியை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் அதன்படி தேவனுடைய இருதயத்தின் ஆசை என்னது, அவருடைய இதய துடிப்பு என்னது என்பதை நன்றாக அறிந்திருந்ததான ஜனங்கள். அவர்கள் அதன்படி அவர்கள் கிரியை செய்தார்கள். இந்த தெசலோனிக்கே சபை, அந்த தெசலோனிக்கே புத்தகத்தை எழுதியவர் பவுல் அடிகளாக இருக்கின்றார். இந்த தெசலோனிக்கே பட்டணம் என்பது ஒரு சிறியதான ஒரு கிராமம், ஒரு சிறிய ஸ்தானம். ஆனாலும் பவுல் அந்த ஸ்தானத்தில் தனது ஊழியத்தை அவர் செய்து வந்தார். அவருடைய 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது, அல்லது 2வது பிரயாணத்தின் போது அவர் அந்த சபைக்கு சென்று செய்த காரியங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அவர் இந்த சபைக்குள்ளாக இந்த காரியங்களை எழுதுகின்ற வேளையில் ஏறக்குறைய 2 லட்சம் ஜனங்கள் இருந்தார் என்று வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தெசலோனிக்கே பட்டணம்
என்றதான பெயர் கிறிஸ்துவுக்கு முன் 315 மக்கதோனியா என்றதான ஒரு அரசன் செசண்டர் என்பவனால் இந்த பட்டணம் கட்டப்பட்டதாக இருக்கின்றது. இந்த பட்டணத்துக்குள்ளாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த பவுல் சொல்லுகின்றார், முதலாவது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் உண்டாகத்தக்கதாக என்று அந்த சபையில் இருக்கின்றதான ஜனங்களுக்கு பவுல் அடிகளார் எழுதுகின்றார். என்னது? பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் சமாதானம் உண்டாகத்தக்கதாக தெசலோனிக்கேயர் சபையை குறித்து பவுல் எழுதுகின்றார். அந்த காலகட்டத்துக்குள்ளாக அவர்கள் சிறு காலமே ரட்சிக்கப்பட்டவர்கள். சிறு காலத்துக்குள்ளாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் அங்கிருந்ததான ஊழியக்காரர்களோடும் நல்லதான ஒரு சிறந்த ஐக்கியத்தை, ஒரு நல்ல தொடர்பை அவர்கள் வைத்த ஜனங்களாக இருந்தார்கள். ஆமென். எப்படிப்பட்டதாக இருந்தார்கள்? நல்லதான ஒரு ஐக்கியம் இருந்தது அவர்களுக்கு. தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் அங்கு ஊழியம் செய்ததான பவுல், இன்னும் இருந்தார்கள் சீலா, அதே போன்று தீமோத்தேயு, இவர்களோடு நல்லதான ஒரு ஐக்கியம் இருந்தது அவர்களுக்கு. அவர்கள் சபை என்றதை அவர்கள் முக்கியமாக நன்கு அறிந்திருந்தார்கள். அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்றபடியால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றபடியால் அவர்கள் அதற்கேற்றதான ஜீவியம் ஜீவித்தவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, அந்த ஸ்தானத்தில் சொல்லப்படுகின்றது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து பவுல் எழுதுகிறார். அவர்களை நினைவு கூறுகின்றார். அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக அவர் நினைவு கூறுகின்றார். அவர்களுடைய ஜீவியங்களில் வாழ்க்கையில் இருந்ததான சிறப்பு அம்சங்களை பவுல் எழுதி அவர் சொல்லுகின்றார், நினைவு கூறுகின்றார். அவர், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக நான் காண்கின்றேன். காரணம், அவர்கள் கிரியை செய்கின்றவர்களாக இருந்தார்கள். தெசலோனிக்கே ஜனங்கள் தேவனுக்குள்ளாக வார்த்தையின் படி செயலாற்றுகின்றவர்களாக, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக, வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்கின்றவர்களாக, தேவனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் அந்த காரியங்களை நிறைவேற்றியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் வாசிப்போம் 4வது வசனத்தை. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்க எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். அதனால் பவுல் அடிகளார் என்ன செய்கின்றார்? இவர்களை குறித்து, இவர்கள் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்தவர்களாக, பவுலுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தபடியால் அவர் என்ன செய்கின்றார்? அவருடைய ஜெபத்தில் இடைவிடாமல், எந்த வேளையிலும் அவர் எப்ப ஜெபிக்க தொடங்குகின்றாரோ இந்த தெசலோனிக்கேயருக்காக அவர் ஜெபிக்கின்றார். அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அவரும் அவரோடு இருந்தவர்களும் இவர்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். சபை என்பது நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற ஸ்தானமாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் வழி காட்டுகின்றதான, வழி நடத்துகின்றதான ஒரு ஸ்தானமாக இருக்க வேண்டும் சபை என்பது. தவறான வழிகளில் நடத்துகின்றதான ஸ்தானம் அல்ல சபை. ஆசீர்வாதங்களை மட்டும் தேடி வருகின்றதான ஸ்தானம் அல்ல சபை. முடியாதவர்களை, முடிந்தவர்களை, பலவீனமுள்ளவர்களை பலனுள்ளவர்கள் தாங்குகின்ற ஸ்தானமாக இருக்க வேண்டும் சபை. இந்த ஸ்தானத்தில், இந்த தெசலோனிக்கேயர் சபையில் இந்த 1வது அதிகாரத்தில் எழுதுகின்ற காரியங்களுக்கூடாக நாங்கள் இவற்றை காணக்கூடியதாக இருக்கின்றது.
என்னுடைய அன்பான சகோதரனே, சகோதரியே, நாங்களும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய பெருமதியான இரத்தத்தால் கழுவப்பட்டு இன்று சபைக்குள்ளாக உறுதியாக இருக்கின்றதான ஜனங்கள். நாங்கள் எப்படியாக வாழ்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியாக இருக்கின்றது? நாங்கள் மற்றவர்களை தாங்குகின்றோமா? மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோமா? மற்றவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோமா, யோசிக்கின்றோமா? அல்லது நான் மாத்திரம், எல்லாம் எனக்கு என்ற நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோமா? அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது, ஒவ்வொரு நாளும் அவர்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்கொருவர் உதவி செய்து சபைக்குள்ளாக கூடி வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நிலைமை எங்களுக்குள்ளாக வளர வேண்டும். எங்களுடைய சபைகளுக்குள்ளாக வளர்ந்து செல்ல வேண்டும். அதை நாங்கள் தான் ஆரம்பிக்க வேண்டும். நாங்களே அதை செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய ஜீவியங்கள் எப்படியாக இருக்கின்றது? நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? இந்த காலை வேளையிலும் நாங்கள் சிந்திக்கின்ற வேளையில் நாங்கள் பார்ப்போம், இந்த சபையில் காணப்பட்டதான 3 காரியங்களை இவருடைய ஜெபத்தில் இவர் தாங்குகின்றார். என்ன காரியங்கள் என்று நாங்கள் 2வது வசனத்துக்கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்ததான இந்த 3 காரியங்களை பவுல் காணக்கூடியதாக இருந்தார். பவுல் இந்த 3 காரியங்களை குறித்து அவர் நினைவு கூர்ந்தார் அவருடைய ஜெபத்தில். எங்களை குறித்தும் தேவன் நினைவு கூற வேண்டும். நாங்கள் செய்கின்ற காரியங்களை குறித்து தேவன் நினைவு கூற வேண்டும். அதற்கு பாத்திரர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? அதற்கு உடந்தையுள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த ஸ்தானத்தில் சொல்லப்படுகின்றது, அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியைகளை பவுல் காண்கின்றார். பவுல் அந்த ஜனங்களுடைய விசுவாசத்தின் கிரியையை கண்டார். யாக்கோபு புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது, கிரியை இல்லாதான விசுவாசம் செத்தது என்று சொல்லப்படுகின்றது. விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். நானும் நீங்களும் விசுவாசிப்போமாக இருந்தால் நாங்கள் அதை நாங்கள் கிரியையில் போட வேண்டும். நாங்கள் வருகின்றோம், சபைக்கு வருவதற்காக வருகின்றோம், அல்லது யாராவது சொல்வதற்காக வருகின்றோம், அல்லது மற்றவர் வருவதற்காக நாங்கள் வருகின்றோம். இப்படியாக நாங்கள் செயல்பட முடியாது. நாங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தோடு, உருவாக்கத்தோடு, தேவனை சார்ந்தவர்களாக, தேவனையே நாங்கள் அவரோடு உறவு வைத்திருக்கின்றவர்களாக நாங்கள் கிரியை செய்வது அவசியமாக இருக்கின்றது. முதலாவதாக சொல்லப்படுகின்றது, அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியையை கண்டபடியால் அவர் அவருடைய ஜெபத்தில் நினைவு கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து எங்களுடைய பலவீனங்களுக்காக அவர் பிதாவினிடத்தில் எங்களுக்காக ஜெபம் பண்ணுகின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதே போன்று பவுல் இந்த ஸ்தானத்தில் அந்த ஜனங்களை நினைவு கூறுகின்றார். இந்த பவுல் நினைவு கூறுவது போன்று எங்களுடைய விசுவாச கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து நினைவு கூற வேண்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று சொல்லுவோம். அதே போன்று 2வதாக சொல்லப்படுகின்றது, அன்பின் பிரயாசத்தை பவுல் காண்கின்றார். அந்த சபைக்குள்ளாக இருந்ததான அன்பை அவர் காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பின் கிரியைகளை அவர் காணக்கூடியதாக இருந்தது. ஒருவரை ஒருவர் தாங்கினார்கள், ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு இருந்தது. அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், ஐக்கியப்பட்டார்கள். சபையின் திட்டத்துக்கு அவர்கள் வெளியே செல்லவில்லை. திட்டத்தை அறிந்தவர்களாக, திட்டத்தை செயல்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் முறுமுறுக்கவில்லை. இப்படி சொல்கின்றார்களே, இப்படி செய்ய சொல்கின்றார்களே என்று அவர்கள் முறுமுறுப்பதாக அந்த அதிகாரத்தில் நான் காணவில்லை எங்கேயுமே. அவர்கள் அன்பின் பிரயாசத்தோடு கிரியை செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய அன்பு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவர்களை
சுயரத்தத்தால் சம்பாதித்தார் என்றதான உணர்வு, தேவனை குறித்ததான அன்பு, மற்றவர்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றதான நினைவு அந்த ஜனங்களுக்கு இருந்தது. அதை நன்றாக இந்த பவுல் உணர்ந்திருந்தார். அதற்காக பவுல் அந்த ஜனங்களுக்காக அவருடைய ஜெபத்தில் அவர்களை நினைவு கூர்கின்றார். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, நாங்கள் இப்படியாக இருக்கின்றோம். எங்களுடைய அன்பு எப்படியாக இருக்கின்றது? அன்பு மாயமற்றதாக இருக்கின்றதா? அன்பு ஒருவரை ஒருவர் தாங்குகின்றதாக இருக்கின்றதா? ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது மற்றவர்களை படுகுழியில் தள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோமா? போட்டி பொறாமைகள் இருக்கின்றதா? ஐக்கியம் இருக்கின்றதா? சில வேளைகளில் நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு கூட, அவர்களை கூட நாங்கள் மதிப்பதில்லை, பேசுவதில்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள், பக்கத்து வீட்டில் இருப்பவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களை பற்றி கூட எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று இந்த ஸ்தானத்தில் சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய அன்பின் பிரயாசத்தை கண்டு பவுல் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாவதாக நாங்கள் பார்த்தோம், அதே ஸ்தானத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, உங்கள் நம்பிக்கையின் பொறுமையை கண்டார். அவர் இந்த ஜனங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம், தேவனை குறித்திருக்கிறதான எதிர்பார்ப்பை அவர் கண்டார். அதை குறித்து அவர் தேவனுக்கு முன்பாக நினைவு கூறுகின்றார், ஜெபத்தில் தாங்குகின்றார் அவர்களை. இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வருவார் என்றதான எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது. அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நம்பிக்கையோடு இருந்தார்கள், தளர்ந்து போகவில்லை. அவருடைய கிரியைகள் மாற்றமடையவில்லை. ஒரு இடத்தில் ஒரு விதமாக, மற்ற இடத்தில் இன்னொரு விதமாக அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் தேவனுக்குள்ளாக பயந்தவர்களாக, பக்தி உள்ளவர்களாக, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கின்றவர்களாக, சாட்சியுள்ளவர்களாக அந்த தெசலோனிக்கேயர் இருந்தார்கள். இந்த காரியத்தில் பவுலுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது அவர்களை காண்கின்ற வேளையில். என்னுடைய சகோதரனே, சகோதரி, இந்த காலை வேளையில் அந்த தெசலோனிக்கே சபையை பார்த்து பவுல் சந்தோஷப்படுகின்றார், பிரியப்படுகின்றார், அவர்களை வாழ்த்துகின்றார். இன்று எங்களை குறித்து தேவன் என்ன நினைக்கின்றார்? எங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எங்களுடைய உறுதிப்பாடு எப்படியாக இருக்கின்றது? அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக எப்படி இருக்கின்றது? இந்த காலை வேளையிலும் நாங்கள் சிந்திப்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த மூன்று காரியங்களை நினைவு கூர்ந்து பவுல் அடிகளார் அந்த ஜனங்களுக்காக ஜெபித்து வந்தார். நாங்கள் பார்ப்போம் இன்னுமாக என்ன செய்யப்பட்டது என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். இவர்கள் குறுகிய காலத்துக்குள்ளாக சுவிசேஷத்தை கேட்டு வளர்ந்ததான சபை, உன்னதமான சபையாக இவர்கள் காணப்பட்டார்கள். உன்னதமான சபை என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த சபை காணப்பட்டது. இன்று எங்களை பார்த்து, எங்களுடைய சபையை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகின்றார்களா? அல்லது நீதிமான்கள் என்று சொல்லுகின்றார்களா? நன்மையான நற்கிரியைகளை செய்கின்ற சபை என்று சொல்லுகின்றார்களா? நாங்கள் கவனிக்க வேண்டும். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, அப்படியாக எங்களை பார்த்து சொல்வார்களாக இருந்தால் அது எங்கள் எல்லோரையுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவரை அல்ல, அது எல்லோரையுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் சிந்திப்பது அவசியம். எங்களுடைய ஜீவியங்களை நாங்கள் இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக இருந்தால் நாங்கள் மனம் திரும்புவது அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் பார்ப்போம். அதன் பின்பாக சில காரியங்களை அவர் சொல்லுகின்றார். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர் இதே புத்தகத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. வசனம் சொல்லப்படுகின்றது, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில்
வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய வசனம், சுவிசேஷம் வல்லமையாக இருந்தது. பரிசுத்த ஆவியினால் அது நிரம்பப்பட்டதாக இருந்தது. அது மட்டுமல்ல, அது முழு நிச்சயத்தோடும் ஒருவருக்குள்ளாக செல்லக்கூடியதாக இருக்கின்றது. உருவாக்கக்கூடியதாக இருந்தது. வார்த்தை உருமாற்றக்கூடியதாக இருந்தது. அப்படியாக இந்த 5வது வசனத்தில் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த ஜனங்கள் மிகவும் உபத்திரவப்பட்டார்கள். எப்பொழுது பவுல் அந்த ஸ்தானத்துக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக வந்தாரோ அந்த நாளில் இருந்தே அந்த ஸ்தானத்தில் எதிர்ப்பு இருந்தது. சுவிசேஷத்திற்கு, வார்த்தைக்கு எதிர்ப்பு இருந்தது. ஜனங்கள் விரோதமாக பேசினார்கள், விரோதமாக செயல்பட்டார்கள். ஆனாலும் பவுல் அவர்களை உருவாக்கினார். உருவாக்கியதான இந்த ஜனங்கள் இன்னும் 2 நகரங்களை, அவர்கள் நாடுகளை, அவர்கள் பெற்றதான ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பிரகாசம் பண்ணுகின்றவர்களாக இருந்தார்கள். இந்த எதிர்ப்புகள் மத்தியில் உருவாகினதான இவர்கள் அதிகமாக இந்த வார்த்தைகளை உறுதியாக பற்றி கொண்டார்கள். வார்த்தைக்கு அவர்களை அர்ப்பணித்தார்கள். வார்த்தை தங்களை உருவாக்குவதற்கு இடம் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம்? வார்த்தையை கேட்கின்ற வேளையில் வார்த்தை உருவாக்குகின்றதா? எங்களை உருமாற்றுகின்றதா? அல்லது இப்பொழுது கேட்டோம், எழுந்து போகின்ற வேளையில் வார்த்தை இல்லை, என்ன சொன்னார்கள் என்றே தெரியாது, என்ன தேவன் பேசினார் என்பதே தெரியாது. அப்படியான நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோமா? நாங்கள் அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றின்றவர்களாகி. தேவனை பின்பற்றிய மக்கள் எப்படியாக இருந்தார்களாம்? உபத்திரவத்தின் மத்தியிலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உபத்திரவம் இருந்தது, பிரச்சனை இருந்தது, கஷ்டம் இருந்தது. அந்த நேரத்திலும் அவர்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். திருவசனத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அதற்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் கேட்டது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கும் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த வார்த்தைகளை உபத்திரவத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் நாங்கள் இன்று அநேகமான பிரச்சனைகளை நாங்கள் சொல்லுகின்றோம். ஏன் ஆராதனைக்கு வரவில்லை, ஏன் ஜெபக்களத்துக்கு வரவில்லை, ஏன் உபவாச கூட்டத்துக்கு வரவில்லை, அநேகமான பிரச்சனைகளை கொடுக்கின்றோம், நாங்கள் சொல்லுகின்றோம். வீட்டுக்கு சென்றால் கதைப்பதற்கு நேரம் இல்லை வருகின்றதான ஊழியக்காரர்களோடு. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எந்த வேளையிலும் பிரச்சனை. அதே பிரச்சனை இந்த தெசலோனிக்கே சபைக்கும் இருந்தது. அவர்களும் குடும்பமாக இருந்தார்கள், தனிப்பட்ட முறையில் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் சந்தோஷத்தோட உபத்திரவத்தின் மத்தியில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட அவர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அதற்காக அவர்களை உருவாக்கி கொண்டார்கள். நாங்கள் இப்படியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் தேவனை பின்பற்றிய ஜனங்களாக இருந்தார்கள். தேவ வசனங்களை போதிப்பவர்களையும் தேவனையும் அவர்கள் பின்பற்றியவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் காணலாம். அதே போன்று நாங்கள் 7வது வசனத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் சொன்னேன், முதலாவதாக 2 நாடுகளுக்கு அவர்கள் சுவிசேஷத்தை எடுத்து சென்றார்கள். 7வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளதான விசுவாசிகள் யாவருக்கும் இவர்கள் மாதிரிகளாக இருந்தார்கள். வசனத்தை கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி கிரியை செய்தார்கள். அவர்கள் அந்த வசனத்துக்குள்ளாக, அந்த வசனத்தின் பெருமதியை,
அவர்களுடைய வாழ்க்கையின் பெருமதியை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு மனுஷனுடைய பெருமதியை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு குடும்பத்தின் பெருமதியை அந்த ஜனங்கள் உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த பட்டணத்தில் பெரிதான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் நீங்கள் 1 நீங்கள் வாசித்தால் 10வது வசனம் வரை இருக்கின்ற காரியங்கள், பவுலுக்கு எதிராக அதிகமான போராட்டங்கள் இருந்தது. சுவிசேஷத்தை சொல்ல முடியாதபடிக்கு அந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆனாலும் பவுல் அந்த ஸ்தானத்தில் தைரியமாக அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவரை அழிப்பதற்காக, அவர் இருந்த ஸ்தானத்தை நொறுக்குவதற்காக ஜனங்கள் அந்த ஸ்தானத்தில் ஆயத்தப்பட்டார்கள். அந்த வேளையில் அவர் அந்த ஸ்தானத்திலிருந்து அந்த ஸ்தானத்திலிருந்துதான் அந்த குடும்பத்தினர் அவரை வெளியே கொண்டு சென்று வேறு ஸ்தானத்துக்கு அவரை அனுப்பிவிட்டார்கள். அப்படியான நிலைமை இருக்கின்ற வேளையில் அவர் இந்த ஜனங்களை உருவாக்கினார், போதித்தார், கற்றுக் கொடுத்தார். அவர்கள் அந்த காரியத்தை, அவர்கள் கற்றுக்கொண்டதை, அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அவர்கள் இந்த 2 நாடுகளுக்கும் அவர்கள் சுவிசேஷமாக பிரசங்கித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் 8வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 8வது வசனம். எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதது படிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அவர்கள் 2 நாட்டுக்கும் அவர்கள் பெற்றதான சுவிசேஷத்தை, அவர்கள் கற்றுக்கொண்டதான வார்த்தையை அவர்கள் கொண்டு சென்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது. அவர்கள் அந்த 2 நாட்டையும் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கத்தக்கதாக அவர்கள் இருந்தார்கள். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? எங்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை என்ன செய்கின்றது? கிரியை செய்கின்றதா? எங்களை உருவாக்கியதா? எங்களை உருமாற்றுகின்றதா? மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றோமா? நாங்கள் மற்றவர்களை மாற்றுகின்றோமா? எங்களை தெரிந்து கொண்டது தேவன் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக. நாங்கள் அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படுகின்றோமா? அந்த சித்தத்தை நாங்கள் செய்கின்றோமா? அல்லது எங்களையே நாங்கள் போஷித்துக் கொண்டு, எல்லாவற்றாலும் எங்களையே போஷித்துக் கொண்டு நாங்கள் இருக்கின்றோமா? ஒரே ஸ்தானத்தில் நாங்கள் இருக்கின்றோமா? நாங்கள் சிந்தித்து பார்ப்பது அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்ப்பது அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? தேவன் விரும்புகின்ற பிரகாரமாக நாங்கள் இருக்கின்றோமா என்பதை நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் அறிய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையிலும் நாங்கள் பார்ப்போம், இவர்கள் எப்படியாக, நான் சொன்னேன் 2 நாட்டுக்கு அவர்கள் முன்மாதிரிகளாக இருந்தார்கள். எப்படியாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். தேவ சபைகளுக்கு இவர்கள் முன்மாதிரியாக இருந்த ஜனங்கள். 7ஐயும் 8ஐயும் நாங்கள் வாசிப்போம். இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இவர்கள் தேவனை பின்பற்றியது மாத்திரமல்ல, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வண்ணமாக இவர்கள் கிரியை செய்தார்கள் என்று நாங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் எந்த அளவுக்கு தேவனை நாங்கள் தேடுகின்றோமோ, தேவனை அறிகின்றோமோ, அந்த அளவுக்கு நாங்கள் கிரியை செய்வோம். ஆமென். நாங்கள் எந்த அளவுக்கு தேவனை தேடுகின்றோமோ, எங்களை உருவாக்குகின்றோமோ, நாங்கள் எவ்வளவுக்கு கீழ்ப்படுகின்றோமோ, எங்களை எவ்வளவுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோமோ, அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய கிரியையும் இருக்கும். ஆமென். நாங்கள் அறிகின்ற அளவுக்குத்தான் நாங்கள் கிரியை செய்ய போகின்றோம்.
நான் நினைக்கின்றேன் எங்களுடைய சபையில் தேவ வார்த்தை என்று சொன்னால் முழு வேதத்தையுமே அறிந்தவர்கள் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். எவ்வளவுக்கு எங்களுடைய உறவு இருக்கின்றது தேவனோடு, எவ்வளவுக்கு அதிகமான சம்பந்தம் இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையில். நாங்கள் எப்படி மற்றவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கின்றோம், மற்றவர்களுக்கு எப்படி நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்திப்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்றது, அவர்கள் எல்லா ஸ்தானங்களிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கின்றது. அவர்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நடத்தை, கிரியைகள் யாவும் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் 9வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும். இந்த ஸ்தானத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, அவர்கள் தேவனிடமாக மனம் திரும்பியதான ஜனங்களாக இருந்தார்கள். சொல்லப்படுகின்றது, விக்கிரகங்களுக்கு அவர்கள் விரோதமாக எழும்பினவர்களாக காணப்பட்டார்கள் அந்த ஜனங்கள். அதில் சொல்லப்படுகின்றது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். ஜீவனுள்ள தேவன், அவர்களை திரும்பவும் உயிர்ப்பித்ததான தேவன், அந்த தேவனுக்காக ஊழியம் செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் விலகினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய செயல்கள், கிரியைகள் சகலவற்றிலும் அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். எங்களை உருவாக்க முடியும் நாங்களே தான், மற்றவர்களால் எங்களை உருவாக்க முடியாது. இந்த வார்த்தையை நாங்கள் கை கொள்கின்ற வேளையில், கேட்கின்ற வேளையில், அதற்கு அர்ப்பணிக்கின்ற வேளையில் எங்களை நாங்கள் மாற்ற முடியும், உருவாக்க முடியும். என் சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ளாக தேவ வார்த்தை இருக்கின்றதா? தேவனை நீங்கள், அந்த உறவை எப்படியாக நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கின்றீர்களா? அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? மற்றவர்கள் செய்வதற்காக செய்கின்றோமா? மற்றவர்கள் சொல்வதற்காக நீங்கள் செய்கின்றீர்களா? நான் சிலரிடம் சில ஊழியங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற வேளையில் அவர்கள் சொன்னார்கள், எங்களோட குழு இல்லை, அதனால நாங்கள் செய்கிறது இல்லை. அப்போ குழு இருந்தால் மட்டுமா நாங்கள் செய்வது? சுவிசேஷ ஊழியம் என்பது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கின்றது. குழுவாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், நாங்கள் அதில் செய்யப்பட வேண்டும். அதை தேவன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். எந்த ஊழியமாக இருந்தாலும் நாங்கள் செய்கின்ற காரியத்தை உறுதியோடும் உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் நாங்கள் செய்வது அவசியமாக இருக்கின்றது. அந்த காரியங்களில் தேவன் பிரியப்படுகின்றார். எங்களை கொண்டு தேவன் மகிமை அடையக்கூடியவராக இருக்கின்றார். எங்களை கொண்டு தேவன் பிரியப்படுகின்றாரா? மகிமை அடைகின்றாரா? நாங்கள் செய்கின்ற காரியத்தை குறித்து நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? எவ்வளவு காலம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம்? இன்னும் எதை செய்து கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் மற்றவர்கள் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமா? மற்றவர்கள் எங்களை பலப்படுத்த வேண்டுமா? அல்லது அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? எங்களுடைய நிலைமையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையிலும் தெசலோனிக்கேயர் சபையினர் அப்படியாக இருக்கவில்லை. அவர்களை உணர்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய ரட்சித்ததான தேவனை உணர்ந்து கொண்டார்கள். அவர்களை தெரிந்து கொண்ட தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் தனிப்பட்ட முறையில் அனுபவித்தார்கள். அதற்கேற்ற வண்ணமாக தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அதற்காக அர்ப்பணித்தார்கள். அவருடைய சித்தத்தை தேடினார்கள். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அதன்படி அவர்கள் கிரியை செய்தார்கள். இன்று
எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எங்கள் குடும்பம் மாத்திரமா, எங்கள் சொந்த பந்தங்கள் மாத்திரமா என்பதை நாங்கள் இந்த காலை வேளையிலும் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய நடத்தைகள், கிரியைகள், பேச்சுக்கள் எல்லாவற்றிலும் தேவன் மகிமை அடைய வேண்டும். அவருடைய சுய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த ரட்சிப்பை பெருமதியாக எண்ணியவர்களாக. வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? வார்த்தை என்ன செய்ய சொல்லுகின்றது? இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்ன, சித்தம் என்ன என்பதை நாங்கள் ஆராய வேண்டும், அறிய வேண்டும். அதற்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் ஏன் நாங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கின்றோம்? இன்னும் ஏன் மற்றவர்கள் எங்களை ஊக்குவிக்க வேண்டும்? இன்னும் ஏன் இன்னொருவர் உதவியை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் செயல்படும் காலமாக இருக்கின்றது. நாங்கள் செயல்படுவது அவசியமாக இருக்கின்றது. தெசலோனிக்கே சபையினர் அவர்கள் செயல்பட்டார்கள். 2 நாடுகளை அவர்கள் ஆதாயப்படுத்தினார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்தார்கள், அந்த ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள். நாங்களும் எழும்பி பிரகாசிக்கின்றவர்களாக மாற்றமடைய வேண்டும், மாற வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நாங்கள் வாசிப்போம் 10வது வசனத்தை. அவர் மருத்துவர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினைக்கென்று நம்மை நீக்கலாக்கி ரட்சிக்கின்றவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இந்த ஸ்தானத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, மருத்தோரிடமிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினி இன்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாயிருக்கின்ற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அந்த எதிர்பார்ப்புக்கு, அவருடைய வருகைக்கு தங்களை ஆயத்தமாக்கியவர்களாக இருந்தார்கள். தாங்கள் விடுபடக்கூடாது, தேவனோடு செல்ல வேண்டும், அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்றதான ஒரே நோக்கம், ஒரே எதிர்பார்ப்பு இந்த தெசலோனிக்கேயரிடம் இருந்தது. அவர்கள் அதனால் 10வது வசனத்தின்படி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய வருகைக்காக. அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள், நம்பிக்கையோடு இருந்தார்கள், அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்பின் கிரியைகளை அவர்கள் செய்தார்கள், அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள், மற்றவர்களுக்கு அவர்கள் பெற்றதான ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். எங்களுடைய சபை ஒன்று கூடுகின்றதான காரியம், எங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படியாக இருக்கின்றது? அந்த தேவனுக்கு முன்பாக நானும் நீங்களும் எப்படியாக இருக்கின்றோம்? உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? உங்களுடைய காரியங்கள் எப்படியாக இருக்கின்றது? உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியாக இருக்கின்றது? உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? உங்களுடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம், எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், நாங்கள் செயல்படுவோம், கிரியை செய்வோம்.